I will do hard work. I will persevere and succeed. வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டெவலப்பர் சேனல். இந்த வீடியோவில் இந்திய அரசியலமைப்பில் இருந்து கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ், அதாவது இந்திய அரசியலமைப்பால் ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு, இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதிலேருந்து நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி 2 கிளாஸில் வந்து இம்பார்ட்டன்ட் கேசஸ், அப்புறம் முக்கியமான கோட்ஸ் பை பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி 2 கிளாஸ் வந்து போட்டிருக்கேன். அந்த கிளாஸ் மிஸ் பண்ணியிருந்தால் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் பின் பண்ணியிருக்கேன். அந்த கிளாஸ் பாருங்கள். இந்த கிளாஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக எக்ஸாமுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இந்த கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இந்திய அரசியலமைப்பில் இதுக்குன்னு செப்பரேட்டாக வந்து தனியாக ஒரு ஆர்டிக்கல் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கோம். அந்த ஆர்டிக்கல் மூலமாக ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு தான் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி இல்லைன்னா ஆர்டிக்கலுக்கு முன்னாடியே வந்து அமைப்பு ஏற்படுத்தப்பட்டு அதுக்கப்புறமா சட்ட திருத்தம் அமெண்ட்மெண்ட் மூலமாக ஆர்டிக்கல் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கும். ஸோ அதுவும் வந்து கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் நம்ம டேபிள் காலம் போட்டு நம்ம படித்தோம்னா நமக்கு வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு காலமில் பாடி, ஸோ என்ன பாடி, அது என்ன கமிஷன் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது அதுக்கு சம்மந்தப்பட்ட ஆர்டிக்கல், எந்த ஆர்டிக்கல் மூலமாக ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து 3வது காலமில் காம்போசிஷன். காம்போசிஷன்னா இது யார் அப்பாயின்ட் பண்ணுறாங்க, அதில் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க, சேர்மன் எத்தனை பேர், வைஸ் சேர்மன் எத்தனை பேர், இதெல்லாம் பற்றி பார்க்கக்கூடியது காம்போசிஷன். அடுத்தது பார்க்குறது டேர்ம் அப்படிங்கிறது ஆயுட்காலம். ஸோ அந்த பதவிக்கான ஆயுட்காலம் எவ்வளோ அப்படின்னு நம்ம பார்ப்போம். அடுத்தது ஃபங்க்ஷன்ஸ், ஸோ அவங்களுடைய முக்கியமான ஒர்க்கிங் என்ன, இந்த பாடியோட, இந்த கமிஷனோட ஒர்க்கிங் ஃபங்க்ஷன் என்னென்னு பார்க்குறோம். அடுத்தது ரிமூவ்ட் பை, ஸோ அது வந்து யார் அப்பாயின்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம காம்போசிஷன் அந்த காலமில் பார்த்தோம். இந்த காலமில் யார் வந்து ரிமூவ் பண்ணுவாங்க, ரிமூவ் பண்ணுறதுக்கான அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கக்கூடியதான் இந்த காலம். ரிமூவ்ட் பை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காலத்தில் நம்ம அதை பார்க்க போகிறோம். அடுத்தது ஃபைனலாக ஃபேக்ட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, ஸோ இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சேர்மன் யார், ஃபஸ்ட்டு வைஸ் சேர்மன் யார், இப்போ கரண்ட்டாக யார் இருக்காங்க, எந்த சேர்மன் இருக்காங்க, அவங்களுடைய பேர் என்ன, இதெல்லாம் தான் வந்து நம்ம இந்த ஃபேக்ட்ஸ் அப்படிங்கிற இந்த காலமில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை தான் வந்து நம்ம ஓவராலாக இந்த கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் அப்படிங்கிறது இந்த டேபிள் காலம் போட்டு நம்ம படித்தோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், அந்த நோட்ஸை தான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த கிளாஸ் பார்த்துட்டு நீங்கள் உங்கள் ஒரு A4 ஷீட்டில் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம கிளாஸ் பார்ப்போம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய அமைப்பு என்னென்னா UPSC அப்படின்னா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், மத்திய பணியாளர் தேர்வு ஆணையம். ஸோ இதுக்கான ஆர்டிக்கல் என்னென்னு பார்த்தோம்னா 315 to 323. ஸோ 315லேருந்து 323 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆர்டிக்கல் வந்து UPSC பற்றி சொல்லுது. இது பார்ட் 14, பார்ட் 14ல் வந்து இது வந்து இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ பார்ட் 14ல் 315லேருந்து 323 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆர்டிக்கல் சொல்லக்கூடியது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஸோ இதில் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்கலாம் அப்படின்றத பற்றி இந்த கான்ஸ்டியூஷனில் வந்து எதுவுமே சொல்ல கிடையாது. ஸோ ஸ்ட்ரென்த் வந்து நாட் ஸ்பெசிஃபைடு. அதேமாதிரி நோ குவாலிஃபிகேஷனும் வந்து அவங்க சொல்ல கிடையாது. ஆனால் வந்து ஒரு கிரைட்டீரியா மட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆஃப் மெம்பர்ஸ் 50% மெம்பர்ஸ் வந்து மினிமம் 10 years கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே கவர்மெண்ட் எம்ப்ளாயாக வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லுது. மினிமம் 50% மெம்பர்ஸ். இதுங்க வந்து UPSC வாட்ச்டாக் ஆஃப் மெரிட் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதில் வந்து 315 ஆர்டிக்கல். இது வந்து என்னென்னா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஃபார் யூனியன் அண்டு ஸ்டேட்டு. ஸோ யூனியன் ஸ்டேட்டு ரெண்டுக்குமே வந்து ஒரே ஆர்டிக்கல் தான் 315. ஸோ இந்த ஆர்டிக்கல் மூலமாக தான் யூனியன் ஸ்டேட் ரெண்டுக்குமே வந்து பணியாளர் தேர்வாணையம் ஏற்படுத்தப்படுது. 316 என்ன சொல்லுதுன்னா அப்பாயின்மெண்ட். ஸோ சேர்மன் மெம்பர்ஸுடைய அப்பாயின்மெண்ட் பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிக்கல் 316. அடுத்து 317. ஸோ இந்த ஆர்டிக்கல் வந்து என்ன சொல்லுவோம்னா ரிமூவல் அல்லது சஸ்பென்ஷன், சேர்மன் அல்லது மெம்பர் அவங்கள வந்து எப்படி ரிமூவ் பண்ணலாம், இல்லை சஸ்பெண்ட் பண்ணுறது பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிக்கல் 317. அடுத்து 320 வந்து ஃபங்க்ஷன்ஸ் பற்றி சொல்லுது. ஸோ UPSCயோட ஃபங்க்ஷன்ஸு, அப்புறம் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட ஃபங்க்ஷன்ஸ் ஒர்க்கிங் பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிக்கல் 320. அடுத்து காம்போசிஷன்னா அவங்க வந்து சேர்மன் எவ்வளோ, மெம்பர்ஸ் எவ்வளோன்னு பார்ப்போம். மொத்தம் இவங்களை அப்பாயின்ட் பண்ணக்கூடியது பிரசிடென்ட் தான். ஸோ பிரசிடென்ட் தான் வந்து சேர்மன் மெம்பர்ஸை அப்பாயின்ட் பண்ணுறாரு. யூஸ்வலாக வந்து 9 to 11 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஏன்னா வந்து எவ்வளோ பேர் இருக்கணும் அப்படின்னு கான்ஸ்டியூஷனில் சொல்ல கிடையாது. மேக்ஸிமம் 9லேருந்து 11 மெம்பர்ஸ் வந்து அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க, இன்க்ளூடிங் சேர்மன். இந்த காம்போசிஷன் டிட்டர்மைன் பண்ணக்கூடிய பவரும் வந்து பிரசிடென்ட்டுக்கு தான் இருக்குது. இப்போது சப்போஸ் சேர்மன் இல்லைனா ஆக்டிங் சேர்மன் அப்பாயின்ட் பண்ணக்கூடியதும் பிரசிடென்ட் தான் ஆக்டிங் சேர்மன் அப்பாயின்ட் பண்ணுவார். இவங்களுடைய சேலரிஸ் CFI அப்படின்னு சொல்லக்கூடிய கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து எடுப்போம். இது வந்து நான் ஓட்டபிள். ஸோ பார்லிமெண்ட்டில் நான் ஓட்டபிள், ஓட் பண்ண முடியாது இதுலேருந்து செலவு பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு.
சேர்மன் நாட் எலிஜிபிள் ஃபார் ஃபர்தர் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ சேர்மன் வந்து இந்த யூபிஎஸ்சி சேர்மனுக்கு ஃபர்தராக நீங்கள் கவர்மெண்ட்டில் வந்து ஜாப்லாம் கொடுக்கக்கூடாது. ஸோ அதுக்கு வந்து நாட் எலிஜிபிள். அதே மாதிரி மெம்பர்ஸ் வந்து பார்த்தோம்னா மெம்பர்ஸ்க்கு வந்து நீங்கள் ப்ரொமோஷன் கொடுக்கலாம். ஏன்னா யூபிஎஸ்சியோட சேர்மனாக ப்ரொமோஷன் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா வேறு ஏதாவது ஒரு ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய சேர்மனாக வந்து நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணி கொடுக்கலாம். பட் நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டே இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே நீங்கள் வந்து ஜாப் வந்து கவர்மெண்ட் ஜாப் வந்து அவருக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இவங்க 2 பேருமே சேர்மன் அண்ட் மெம்பர் நாட் எலிஜிபிள் ஃபார் செகண்ட் டேர்ம். இப்போ ஃபஸ்ட் டேர்ம் முடிஞ்சதுன்னா செகண்ட் டேர்முக்கு வந்து 2 பேருமே வந்து நாட் எலிஜிபிள். ஸோ நீங்கள் திரும்பவும் வந்து அவங்கள அப்பாயிண்ட் பண்ண முடியாது. இவங்களுடைய டேர்ம் ஸோ பதவி காலம் அப்படின்னு பார்த்தோன்னா 6 இயர்ஸ் அப்படி இல்லைனா 65 ஏஜ். ஸோ எது ஃபஸ்ட்டு வருதோ அப்போ வந்து அவங்களுடைய பதவி வந்து முடிஞ்சிடும். அடுத்து இந்த யூபிஎஸ்சியோட ஃபங்க்ஷன்ஸ் ஒர்க்கிங் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க மெயினாக வந்து சென்ட்ரல் ரெக்ரூட்டிங் ஏஜென்சி. அதே சமயம் ஸ்டேட்டுக்கும் வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. எப்போனா ஸ்டேட்டுக்கு வந்து 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட மாநிலங்கள் வந்து யூபிஎஸ்சியை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கும்போது ஸ்டேட்டுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த யூபிஎஸ்சியோட பவர்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அதுக்கு வந்து பவர் பார்லிமெண்ட்டுக்கு இருக்குது. ஸோ பார்லிமெண்ட்டுக்கு அதிகாரம் இருக்குது. யூபிஎஸ்சியோட ஜுடிக்ஷன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடிய பவர் பார்லிமெண்ட்டுக்கு இருக்குது. ஆனுவல் ரிப்போர்ட். ஸோ ரிப்போர்ட் வந்து யார்கிட்ட கொடுப்பாங்கன்னா பிரசிடெண்ட்டுக்கு கொடுப்பாங்க ஆனுவல் ரிப்போர்ட்டு. இவங்க யாருக்கெல்லாம் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்கன்னா ஆல் இண்டியா சர்வீசஸ், ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், இந்தியன் ஃபாரின் சர்வீஸு இதுக்கெல்லாம் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் குரூப் ஏ அண்ட் குரூப் பி இந்த போஸ்ட்டுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. பட் குரூப் சி அண்ட் டிக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. இவங்க கொடுக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன் எல்லாமே வந்து ஒன்லி அட்வைசரி இன் நேச்சர். ஸோ அட்வைசரி மட்டும்தான். அது வந்து நாட் பைண்டிங் கவர்மெண்ட் வந்து அவங்க கொடுக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன் அட்வைஸ் அக்செப்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு வந்து கம்பல்சரி கிடையாது. யூபிஎஸ்சி அண்ட் சிவிசி சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் இது வந்து 1964 கிரியேட் பண்ணப்பட்டது. இந்த 2 கமிஷனும் வந்து டிசிப்ளினரி ஆக்ஷன். ஸோ ஏதாவது ஒழுங்கு நடவடிக்கைகள் ஒரு சிவில் சர்வன்ட் மேலே எடுக்கிறாங்கன்னா இந்த யூபிஎஸ்சி சிவிசி இது 2ஐயும் வந்து கன்சல்ட் பண்ணுவாங்க. இப்போது ரிமூவ் பண்ணக்கூடியது. ஸோ இப்போ வந்து யார் ரிமூவ் பண்ணுவா? இப்போ அப்பாயின்ட் பண்ணக்கூடியது பிரசிடெண்ட் தான். ரிமூவ் பண்ணுறதுக்கான பவரும் வந்து பிரசிடெண்ட் கிட்ட தான் இருக்குது. ஸோ அப்பாயின்ட் பண்ணக்கூடியது ரிமூவ் பண்ணக்கூடியது 2மே வந்து பிரசிடெண்ட் தான் பண்ணுவார். அப்படி இல்லை இப்போது வாலண்ட்ரியாக அவங்க வந்து ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்கணும் அப்படின்னா அதுவும் வந்து பிரசிடெண்ட் கிட்ட தான் கொடுப்பாங்க. ரெசிக்னேஷன் லெட்டர் பிரசிடெண்ட் கிட்ட கொடுத்துட்டு அவங்க வந்து ரிமூவ் ஆகிடலாம். அப்படி இல்லை இப்போது டேர்முக்கு முன்னாடியும் வந்து பிரசிடெண்ட் வந்து அவங்க பதவிக்காலம் முடியறதுக்கு முன்னாடியே ரிமூவ் பண்ணுறாருன்னா அதுக்கு வந்து சில காரணங்கள் சொல்கிறாங்க. என்னென்னா ஹி ஹஜ்ஜத் இன்சால்வெண்ட், அதாவது திவாலா ஆகிடுச்சு அப்படின்னாவோ பேங்க்ரப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா பெய்டு எம்ப்ளாய்மெண்ட், ஏதாவது ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் பெய்டு எம்ப்ளாய்மெண்ட்டாக ஒர்க் பண்ணுறாரு பார்ட் டைமாக அப்படி இல்லை பார்ட் டைமாக இல்லை ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணுறா அப்படின்னா அப்போ வந்து ரிமூவ் பண்ணிடுவார். அப்புறம் அன்ஃபிட் பை மைண்ட் ஆர் பாடி. ஸோ மனதாலேயோ இல்லை உடலாலேயோ அவர் வந்து அன்ஃபிட் அப்படின்னு நினச்சாருன்னா பிரசிடெண்ட் வந்து ரிமூவ் பண்ணிடுவார் பதவி காலத்துக்கு முன்னாடியே. இப்போது மிஸ்பிஹேவியர் அப்படின்னு கேள்விப்பட்டார்னா அந்த கேஸை வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு ரெஃபர் பண்ணுவார். ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து கொடுக்கக்கூடிய அட்வைஸுக்கு பிரசிடெண்ட் வந்து பைண்ட் ஆவார். ஸோ சுப்ரீம் கோர்ட் என்ன அட்வைஸ் கொடுக்குதோ அது வந்து பிரசிடெண்ட் கேட்டாகணும் இந்த இடத்துல. ஸோ அதே மாதிரி என்கொயரி நடக்கிறப்போ அவர் வந்து என்கொயரி நடந்துகிட்ருக்கப்போ மெம்பர்ஸ் இல்லை சேர்மனை சஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி வந்து என்கொயரி நடக்கிறப்ப அவங்களுடைய ஒர்க்கிங் வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கிறதுக்கு அவருக்கு பவர் இருக்குது. அதை தான் வந்து சஸ்பெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இப்போ ஃபேக்ட்ஸில் நம்ம பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு சேர்மன் யார் யூபிஎஸ்சியோட ஃபஸ்ட்டு சேர்மன் அப்படின்னு பார்த்தோம்னா சர் ராஸ் பார்க்கர். இவர் வந்து 1926 வந்து சேர்மனாக இருந்திருப்பார். அடுத்து 15 ஆகஸ்ட் 1947 இண்டிபெண்டன்ஸ் அப்போ யார் யூபிஎஸ்சியோட சேர்மனாக ஹெச்கே கிருப்லானி இவர் தான் வந்து சேர்மனாக இருந்திருப்பார். இப்போ இருக்கக்கூடிய சேர்மன் யாருன்னா பிரதீப் குமார் ஜோஷி. ஸோ இவர் தான் வந்து இப்போ இருக்கக்கூடிய சேர்மன் பிரதீப் குமார் ஜோஷி. ஸோ இதெல்லாம் வந்து யூபிஎஸ்சி பற்றி இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸு. அடுத்ததாக பார்க்கக்கூடியது ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கான ஆர்டிக்கலும் 315 to 323 யூபிஎஸ்சிக்கு என்ன ஆர்டிக்கலோ அதே சேம் ஆர்டிக்கல் தான் இதுக்கும். பார்ட் 14 வந்து இருக்குது. ஸ்ட்ரென்த் வந்து நாட் ஸ்பெசிஃபைட். ஸோ மெம்பர்ஸ் வந்து எவ்வளோ இருக்கணும்னு சொல்லிக்க மாட்டாங்க. நோ குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து சொல்லிக்க மாட்டாங்க. ஆனால் ஆஃப் மெம்பர்ஸ் 1/2 மெம்பர்ஸ் மினிமம் 50 மெம்பர்ஸ் வந்து மினிமம் 10 இயர்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டில் எம்ப்ளாயாக இருந்திருக்கணும். இவங்க வந்து வாட்ச் டாக் ஆஃப் மெரிட் சிஸ்டம் இன் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம் இவங்களை. ஸோ இப்போ இவங்களெல்லாம் அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடியது காம்போசிஷன் யார் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு எடுத்தோம்னா இவங்களை அப்பாயின்ட் பண்ணக்கூடியவர் வந்து
கவர்னர் தான். சேர்மன் அண்ட் மெம்பர்ஸை அப்பாயிண்ட் பண்ணக்கூடியவர் கவர்னர். யூபிஎஸ்சி பார்த்தோம்னா பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணுவார். அதே மாதிரி மெம்பர்ஸோட ஸ்ட்ரென்த்து டிட்டர்மைன் பண்ணக்கூடியதும் கவர்னர் தான். எங்களுடைய சர்வீஸ் கண்டிஷன்ஸும் அவர் தான் டிட்டர்மைன் பண்ணுவார். எங்களுடைய சேலரிஸ் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் ஸ்டேட்லேருந்து வந்து எடுத்து கொடுப்பாங்க. ஸோ வந்து அதுலேருந்து வித்ட்ரா பண்ணுவாங்க. இது வந்து நான் ஓட்டபிள் இன் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். சேர்மன் எலிஜிபிள் ஃபார் சேர்மன் ஆர் மெம்பர் ஆஃப் யூபிஎஸ்சி. ஸோ இவருக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுக்கலாம். ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய சேர்மனுக்கு வந்து நீங்கள் யூபிஎஸ்சியோட சேர்மனாவோ இல்லைவோ மெம்பராகவோ நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணி கொடுக்கலாம். அதே மாதிரி அப்படி இல்லைனா அதர் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், வேறு ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய சேர்மனாக நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அடுத்து மெம்பர்ஸ், இதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் வந்து சேர்மன் அல்லது மெம்பர் ஆஃப் யூபிஎஸ்சி. ஸோ யூபிஎஸ்சியோட சேர்மன் இல்லை மெம்பராக நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா அவர் ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய சேர்மனாக அப்பாயிண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா இன்னொரு ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்கு நீங்கள் சேர்மனாகவும் அப்பாயிண்ட் பண்ணலாம். பட் இவங்க சேர்மன் மெம்பர் ரெண்டு பேருமே நாட் எலிஜிபிள் ஃபார் செகண்ட் டேர்ம். யூபிஎஸ்சி அப்படி தான், அவங்களும் சேர்மன் மெம்பர் செகண்ட் டேர்முக்கு நாட் எலிஜிபிள், இவங்களும் வந்து செகண்ட் டேர்முக்கு நாட் எலிஜிபிள். அதே மாதிரி எக்ஸ்க்ளூட் போஸ்ட் அல்லது சர்வீஸ் ஃப்ரம் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஸோ இவங்க ரெக்ரூட்மெண்ட் பண்ணக்கூடிய அந்த போஸ்ட்டு சர்வீஸ் இதெல்லாமே வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணக்கூடியது இன்க்ளூட் பண்ணக்கூடியதும் கவர்னர் தான் பண்ணுவார். அதே மாதிரி ரெகுலேஷன்ஸ் வந்து மேக் பண்ணுவார். ஸோ அப்போ ரெகுலேஷன்ஸ் கொண்டு வரும்போது இவர் வந்து கன்சல்ட் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. ஸோ நாட் நெசசரி டு கன்சல்ட் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ் when கவர்னர் மேக்கிங் ரெகுலேஷன்ஸ். பட் அந்த ரெகுலேஷன்ஸ் வந்து நீங்கள் சட்டமன்றம் முன்னாடி வந்து கொண்டு வரணும். ஸோ 15 days மினிமம் 15 days வந்து நீங்கள் சட்டமன்றம் முன்னாடி பிளேஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அப்போ சட்டமன்றம் வந்து அந்த ரெகுலேஷன்ஸை அமெண்ட்மெண்ட் பண்ணலாம், இல்லைனா திருத்தலாம், இல்லைனா ரிப்பீல் பண்ணலாம். ஸோ அதை வந்து முழுமையாக ரிஜெக்டும் பண்ணலாம். அதுக்கான அதிகாரம் வந்து சட்டமன்றத்துக்கு இருக்குது, மாநில சட்டமன்றத்துக்கு. மொத்தத்தில் அப்பாயிண்ட் பண்ணக்கூடியவர் கவர்னர். இவங்களுடைய டேர்ம் பார்த்தோம்னா 6 years 6 வருஷம், அப்படி இல்லைனா 62 ஏஜ். ஸோ 62 வயசு வரைக்கும் இருப்பாங்க. அப்படி இல்லையா 6 வருஷம் வரைக்கும் அந்த பதவி காலத்தில் இருப்பாங்க. இது வந்து ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில். யூபிஎஸ்சியில் பார்த்தோம்னா 6 years அல்லது 65 ஏஜ். அடுத்து இவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸு. ஸோ ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இவங்க வந்து சேம் ஃபங்க்ஷன் தான். ஸோ யூபிஎஸ்சி என்ன ஃபங்க்ஷன் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இவங்களுடைய ஃபங்க்ஷனும் இருக்கும். இந்த ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய பவர்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடிய அதிகாரம் லெஜிஸ்லேச்சர் சட்டமன்றத்துக்கு இருக்குது. இவர் ஆனுவல் ரிப்போர்ட்டை கவர்னருக்கு வந்து சப்மிட் பண்ணுவார். ஸோ ரிப்போர்ட் வந்து கவர்னருக்கு சப்மிட் பண்ணுவார். அதே மாதிரி இவங்க கொடுக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன் எல்லாமே வந்து ஒரு அட்வைசரி தான். ஸோ அது வந்து நாட் பைண்டிங் கவர்மெண்ட். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அதை கேட்கலாம், அக்செப்ட் பண்ணிக்கலாம், இல்லை ரிஜெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ ஏதாவது ஒரு சர்வெண்ட் மேலே டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னா இவங்க வந்து ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அண்டு எஸ்விசி ஸ்டேட் விஜிலன்ஸ் கமிஷனை வந்து இவங்க வந்து கன்சல்ட் பண்ணலாம். எஸ்விசிங்கிறது 1964 வந்து கிரியேட் பண்ணப்பட்டது, எஸ்விசி அண்டு சிவிசி. இப்போ ரிமூவ் பண்ணக்கூடியது, இப்போ அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடியது கவர்னர். இப்போ ரிமூவ் பண்ணக்கூடியது யாருக்கு இருக்குன்னா பிரசிடெண்ட்டுக்கு இருக்குது. ஸோ இவங்களை வந்து சேர்மன் மெம்பர் ரிமூவ் பண்ணக்கூடிய பவர் பிரசிடெண்ட்டுக்கு இருக்குது. ஸோ சேர்மன் யூபிஎஸ்சியோட சேர்மன் மெம்பர் எப்படி ரிமூவ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் இவங்களும் வந்து ரிமூவ் ஆவாங்க. இப்போ மிஸ்பிஹேவியர்னா கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு என்கொயரிக்கு ரெஃபர் பண்ணுவார். ஸோ அவங்க சுப்ரீம் கோர்ட் கொடுக்கக்கூடிய அட்வைஸுக்கு பிரசிடென்ட் பைண்ட் ஆகி ஆகணும், ஸோ கட்டுப்பட்டு ஆகணும். இந்த என்கொயரி நடக்கிறப்போ கவர்னர் வந்து சஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ கவர்னர் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு அதிகாரம் கிடையாது. பட் என்கொயரி சுப்ரீம் கோர்ட்டில் என்கொயரி நடந்துட்டு இருக்கும்போது கவர்னர் வந்து அந்த மெம்பர்ஸை சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான அதிகாரம் கவர்னருக்கு இருக்குது. அடுத்ததாக பார்க்கக்கூடியது ஜாயின்ட் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஜாயின்ட் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்னா 2 or more ஸ்டேட்ஸ், ஸோ 2 ஸ்டேட்டுக்கு இடையில் உருவாக்கப்படக்கூடிய தேர்வு ஆணையம் தான் வந்து ஜாயின்ட் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இதுக்கு வந்து செப்பரேட்டாக ஆர்டிக்கல்லாம் நமக்கு வந்து கிடையாது. ஸோ அப்போ எதன் மூலம் உருவாக்கப்படும்னா இப்போ எந்த மாநிலங்களுக்கு தேவையோ அந்த மாநிலங்களுடைய சட்டமன்றங்களை வந்து ரெக்வஸ்ட் பண்ணும்போது அதுக்கு பார்லிமெண்ட்டில் ஆக்ட் கொண்டு வருவாங்க. ஸோ பார்லிமெண்ட்டில் ஆக்ட் கொண்டு வந்து அதன் மூலமாக ஜாயின்ட் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து ஏற்படுத்தப்படும். அப்போ இது வந்து கான்ஸ்டியூஷனல் பாடி கிடையாது. ஜாயின்ட் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுங்கிறது கான்ஸ்டியூஷனல் பாடி கிடையாது. இது வந்து ஒரு ஸ்டாச்சுட்ரி பாடி. ஸ்டாச்சுட்ரி பாடினா ஆக்ட் மூலமாக உருவாக்கக்கூடிய அமைப்பு தான் ஸ்டாச்சுட்ரி பாடி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போது பஞ்சாப் அண்ட் ஹரியானா, ஸோ 1966 பஞ்சாப்க்கும் ஹரியானாவுக்கும் ஜாயின்ட் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இப்போது இந்த மெம்பர்ஸ் சேர்மன் அண்ட் மெம்பர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணக்கூடியவர் யாருன்னா பிரசிடென்ட். ஸோ பிரசிடென்ட் தான் வந்து ஜாயின்ட் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய சேர்மன் அண்ட் மெம்பர்ஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார். இவங்களுடைய டேர்ம் அப்படின்னா 6 years அல்லது 62 ஏஜ். ஸோ எது முன்னாடி வருதோ அப்போ வந்து அவங்க பதவி இறந்துருவாங்க. ஸோ பதவியிலேருந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. இவங்க ஆனுவல் ரிப்போர்ட் யாருக்கு கொடுப்பாங்கன்னா கன்சர்ன்டு ஸ்டேட் கவர்னர்ஸ். ஸோ 2 ஸ்டேட் அல்லது 3 ஸ்டேட் இருக்கும். ஸோ அந்த ஸ்டேட் கவர்னருக்கு ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுவாங்க.
பிரசிடெண்ட் வந்து அப்பாயின்ட் பண்ணுவார். ரிமூவ் பண்ணக்கூடிய பவரும் வந்து பிரசிடெண்ட்டுக்கு தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து ரிப்போர்ட் மட்டும்தான் கவர்னருக்கு சப்மிட் பண்ணுவாங்க. மற்றபடி இங்கே கவர்னர் வரமாட்டார். அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடியது ரிமூவ் பண்ணக்கூடியது ரெண்டுமே வந்து பிரசிடெண்ட் தான் பண்ணுவார், ஜாயின்ட் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பொறுத்த வரைக்கும். அடுத்தது எலெக்ஷன் கமிஷன். ஸோ அடுத்த அமைப்பு வந்து தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையம் உருவாக்குறதுக்காக என்ன ஆர்டிக்கல்னால் 324. ஸோ ஆர்டிக்கல் 324 பார்ட் 15 சொல்லப்பட்டிருக்கக்கூடியதான் தேர்தல் ஆணையம், எலெக்ஷன் கமிஷன். இவங்களும் வந்து குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்க மாட்டாங்க, டேர்ம்ஸும் சொல்லியிருக்க மாட்டாங்க, எத்தனை வருஷம் அவங்களுடைய பதவிக்காலம் அப்படிங்கிறது இதில் வந்து சொல்லப்பட்டிருக்காது. அதே மாதிரி நாட் டிபாட் ரிட்டையரிங் கமிஷனர்ஸ் ஃபர்தர் அப்பாயின்மெண்ட் பை கவர்மெண்ட். ஸோ இவங்க வந்து ஃபர்தராக ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டில் வந்து ஜாப் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அது வந்து தடுக்கிறதுக்கான வழிமுறையும் இந்த கான்ஸ்டியூஷனில் வந்து சொல்லப்பட்டிருக்காது, ஆர்டிகல் 324 சொல்லியிருக்காது, பார்ட் 15. இவங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடியவர். ஸோ காம்போசிஷன் அப்படின்னு நம்ம பார்ப்போம். எலெக்ஷன் கமிஷனர்ஸ். ஸோ காம்போசிஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணக்கூடியவர் யாருன்னா பிரசிடெண்ட்டை தான் ஃபிக்ஸ் பண்ணுவார். ஸோ அப்பாயின்ட் பண்ணக்கூடியவரும் பிரசிடெண்ட் தான். எத்தனை மெம்பர்ஸ் இருக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணக்கூடியதும் பிரசிடெண்ட் தான். சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இருப்பார், சிஇசி, ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், அப்புறம் 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸ் இருப்பாங்க. இவங்களுக்கான பவர் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு என்ன பவர் இருக்கோ அதுக்கு ஈக்குவலான பவர் வந்து இவங்களுக்கு இருக்கும். சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸ். 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸுக்கும் பவர் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜோட பவருக்கு ஈக்குவலாக இவங்க 2 பேருக்கும் பவர் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ரீஜனல் கமிஷனர்ஸும் அப்பாயின்ட் பண்ணுவார் பிரசிடெண்ட் எலெக்ஷன் கமிஷனை கன்சல்ட் பண்ணிவிட்டு. இவங்களுடைய கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்வீஸ், டென்யூர், ஸோ பதவி காலம் இதெல்லாம் டிட்டர்மின் பண்ணக்கூடியது பிரசிடெண்ட் தான். ஏன்னா கான்ஸ்டியூஷனில் அது சொல்லப்படலை. டில் 15 அக்டோபர் 1989. ஸோ 1989 வரைக்கும் வந்து இது வந்து சிங்கிள் மெம்பர் பாடி. ஸோ ஒரே ஒருத்தர் தான் இருந்திருக்காரு 1989 வரைக்கும். ஸோ 89 என்ன பண்ணியிருப்போம்னா ஓட்டிங் ஏஜை 21 18 வந்து ரெடியூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அப்படி ரெடியூஸ் பண்ணுறப்போ அங்கே ஒர்க் லோட் அதிகமாக இருக்கிறதுனால இன்னும் 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸை வந்து எக்ஸ்ட்ரா அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க. 16 அக்டோபர் 1989 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ டோட்டலாக அதுலேருந்து 3 மெம்பர் பாடியாக வந்து இது செயல்பட்டுருக்கோம். அதே மாதிரி ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் இதை பார்த்தோம்னா சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர். ஸோ ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனுடைய தலைமை அலுவலர் யாருன்னா சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர். இவர் அப்பாயின்ட் பண்ணக்கூடியவர் யாருன்னா சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இன் கன்சல்ட் வித் ஸ்டேட் கவர்மெண்ட். மாநில அரசாங்கத்தை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் தான் சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸரை வந்து அப்பாயின்ட் பண்ணுவார். இப்போ டிஸ்ட்ரிக்ட் பார்த்தோம்னா கலெக்டர் தான் வந்து டிஸ்ட்ரிக்ட் ரிட்டர்னிங் ஆஃபீஸர். ஸோ டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பார்த்தோம்னா கலெக்டர் தான் அதுக்கு வந்து தேர்தல் நடத்துறதுக்கான பொறுப்பு, ரிட்டர்னிங் ஆஃபீஸர். இவர் வந்து ரிட்டர்னிங் ஆஃபீஸர் ஃபார் கான்ஸ்டிட்யூன்சி. ஒவ்வொரு தொகுதிக்கும் வந்து ரிட்டர்னிங் ஆஃபீஸரை அப்பாயின்ட் பண்ணக்கூடிய பவர் வந்து கலெக்டருக்கு தான் இருக்குது. ரிட்டர்னிங் ஆஃபீஸர் ஃபார் கான்ஸ்டிட்யூன்சி பை கலெக்டர். அந்த ஒரு தொகுதிக்கான ரிட்டர்னிங் ஆஃபீஸர் கலெக்டர் வந்து அப்பாயின்ட் பண்ணுவார். அதே மாதிரி ப்ரிசைடிங் ஆஃபீஸர், இவர் வந்து ஒரு போலிங் பூத், அந்த பூத்துக்கான ப்ரிசைடிங் ஆஃபீஸரை அப்பாயின்ட் பண்ணக்கூடியதும் கலெக்டர் தான். இவங்களுடைய பதவி காலம் டேர்ம் 65 இயர்ஸ், 6 இயர்ஸ் அல்லது 65 ஏஜ். இது வந்து பிரசிடெண்ட் வந்து டிட்டர்மைன் பண்ணியிருக்கக்கூடியது. ஏன்னா கான்ஸ்டியூஷன் வந்து சொல்லப்பட்டிருக்காது 6 இயர்ஸ் அல்லது 65 ஏஜ். அடுத்து இவங்களுடைய ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ரெகக்னைஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். ஸோ அரசியல் கட்சிகளை வந்து ரெகக்னைசன் கொடுப்பாங்க. அது மாநில கட்சியோ இல்லை தேசிய கட்சியோ அப்படின்னு ரெகக்னைஸ் கொடுக்கக்கூடியது எலெக்ஷன் கமிஷன் தான். அதே மாதிரி எலெக்ஷன் சிம்பிள்ஸ் வந்து அலாட் பண்ணக்கூடியதும் எலெக்ஷன் கமிஷன் தான். கோர்ட்டு, ஸோ ஆக்ட் ஆஸ் அ கோர்ட் ஃபார் செட்டிலிங் டிஸ்பியூட்ஸ். இப்போ 2 பார்ட்டிக்கு இல்லை ஒரு பார்ட்டி பிரிஞ்சு அவங்களுக்கு சிம்பிளுக்கு இடையில் பிரச்சனை வரும்போது அதை சால்வ் பண்ணக்கூடியதாகவும் இந்த எலெக்ஷன் கமிஷன் தான் செயல்படும். ஸோ அந்த இடத்துல கோர்ட்டாக செயல்படும். அதேமாதிரி அட்வைஸ் த பிரசிடென்ட் ஆன் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் எம்பி. ஸோ ஏதோ ஒரு எம்பி வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணணும்னா அப்போ வந்து பிரசிடெண்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணும் எலெக்ஷன் கமிஷன். அதே மாதிரி எம்எல்ஏ டிஸ்குவாலிஃபை பண்ணணும்னா கவர்னருக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷனும் பண்ணக்கூடியது எலெக்ஷன் கமிஷன். இப்போது அப்பாயின்ட் பண்ணக்கூடியது பிரசிடெண்ட்டை பார்த்தாச்சு. இப்போ சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அவரை வந்து ரிமூவ் பண்ணது பிரசிடெண்ட் தான் ரிமூவ் பண்ணுவார். எப்படின்னா சேம் ஆஸ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு. ஸோ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை ரிமூவ் பண்ணணும்னா நீங்கள் 2 ஹவுஸ்லேயும் 2 பார்லிமெண்ட்டோடைய ஹவுஸ்லேயும் ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி அந்த ரெசல்யூஷனை பிரசிடெண்ட்டுக்கு சென்ட் பண்ணணும். ஸோ அவர் வந்து திரும்ப அங்கேருந்து ஆர்டர் வந்து சென்ட் பண்ணி அவர் வந்து ரிமூவ் பண்ணுவார். ஸோ இந்த மேனரில் தான் வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனரே வந்து ரிமூவ் பண்ண முடியும். அதேமாதிரி அதர் எலெக்ஷன் கமிஷனர்ஸ், மற்ற 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸை எப்படி ரிமூவ் பண்ணலான்னா அதுக்கு வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவார் மற்ற 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸையும் ரிமூவ் பண்ணணும்னா. ஸோ மொத்தம் ரிமூவ் பண்ணுறதுக்கான பவர் வந்து பிரசிடெண்ட் கிட்ட தான் இருக்குது.
இப்போது ஃபஸ்ட்டு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அப்படி யாருன்னு பார்த்தோம்னா சுகுமார் சென், இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். இப்போ இருக்கக்கூடியவர் சுசில் சந்திரா, இவர் வந்து 24வது சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடியவர் 24th சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் சுசில் சந்திரா. ஸோ இது வந்து ஃபுல்லாகவே வந்து எலெக்ஷன் கமிஷன் பற்றி நம்ம பார்த்துருக்கக்கூடியது இது எல்லாமே. அடுத்தது என்சிஎஸ்சினா நேஷ்னல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்டு கேஸ்ட். ஸோ இதுதான் வந்து என்சிஎஸ்சி அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கான ஆர்டிக்கல் 338 இது வந்து பார்ட் 16 இருக்கும். ஸோ பகுதி 16 ஆர்டிக்கல் 338 வந்து நேஷ்னல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்டு கேஸ்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுக்கக்கூடிய ஆர்டிக்கல் 338. இது வந்து 65th அமெண்ட்மெண்ட் 1990 வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். ஸோ 1990 நேஷ்னல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்டு கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைப் அப்படின்னு ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு தேசிய ஆணையமாக வந்து உருவாக்கப்பட்டிருக்கும் 1990. 89th அமெண்ட்மெண்ட் 2003. ஸோ 89வது சட்டத்திட்டம் 2003 பைஃபர்கேட் பண்ணுறோம். ஸோ ரெண்டு ஒரே கமிஷனாக இருக்கக்கூடியது ரெண்டாக பிரிக்கிறோம். நேஷ்னல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்டு காஸ்ட், அதுக்கப்புறம் நேஷ்னல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்டு ட்ரைப் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறோம். ஸோ இப்போ இந்த ஷெட்யூல் ட்ரைபுக்கு ஒரு தனி ஆர்டிக்கல் வந்து அலாட் பண்ணியிருக்கோம் 338A. இது இந்த ஆர்டிக்கல் வந்து இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இது நடைமுறைக்கு வந்தது எப்போனா 19 February 2004, 19 February 2004 வந்து இது வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும். அதே மாதிரி மற்ற ஸ்டாச்சுட்ரி பாடிஸும் வந்து சில ஸ்டாச்சுட்ரி பாடிஸ், அதாவது ஆக்ட் மூலமாக கொண்டு வரப்பட்ட பாடிஸும் வந்து சொல்லியிருக்காங்க. என்னென்னா நேஷ்னல் கமிஷன் ஃபார் உமன், இது வந்து 92 உருவாக்கப்பட்டது. நேஷ்னல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ் 93, நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் 93, அப்புறம் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் கமிஷன் இது வந்து 2007 உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த கமிஷன் எல்லாமே வந்து ஸ்டாச்சுட்ரி பாடிஸ் மட்டும்தான். இது எல்லாமே வந்து ஸ்டாச்சுட்ரி பாடிஸ், நாட் கான்ஸ்டியூஷனல் பாடி. இப்போது இவங்களுடைய காம்போசிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா 1+1+3. ஸோ அப்படின்னா ஒரு சேர்மன், ஒரு வைஸ் சேர்மன், 3 மெம்பர்ஸ் இருப்பாங்க. இவங்களை அப்பாயின்ட் பண்ணக்கூடியவர் பிரசிடென்ட் தான் அப்பாயின்ட் பண்ணுவார். ஸோ மொத்தம் 5 பேர் இருக்காங்க. ஒரு சேர்மன், ஒரு வைஸ் சேர்மன், 3 மெம்பர், டோட்டலாக 5 பேர். 5 பேரையும் அப்பாயின்ட் பண்ணக்கூடியவர் பிரசிடென்ட்டு. அடுத்தது இவங்களுடைய டேர்ம், ஸோ பதவி காலம் அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து பிரசிடென்ட் தான் டிசைட் பண்ணுவார். ஸோ பிரசிடென்ட் வந்து எப்போ வேணாலும் அப்பாயின்ட் பண்ணலாம், இல்லை ரிமூவ் பண்ணலாம். அதுக்கான ஃபுல் பவரும் வந்து பிரசிடென்ட் கிட்ட தான் இருக்குது. இவங்களுடைய ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நேஷ்னல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்டு காஸ்ட் இவங்களுக்கு வந்து சிவில் கோர்ட்டுக்கு என்ன பவர் இருக்கோ அதே பவர் வந்து இவங்களுக்கும் இருக்குது. ஸோ சிவில் கோர்ட், உரிமையியல் நீதிமன்றத்துக்கு என்ன அதிகாரம் இருக்கோ அந்த அதிகாரம் வந்து இந்த தேசிய ஆணையத்துக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. இவங்க ஓபிசி, அதுக்கப்புறம் ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டி, ஸோ இவங்களுக்கான மேட்டர்ஸும் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. ஸோ இவங்களுக்கான ரைட்ஸும் வந்து இந்த ஆணையத்துக்கு கீழே தான் வரும். நேஷ்னல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்டு காஸ்ட் இஸ் ஆல்சோ இன்வெஸ்டிகேட் மேட்டர்ஸ் வித் ரிலேட்டிங் டு ஓபிசி அண்ட் ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டி. அட்வைஸ் ஆன் பிளானிங் ப்ராசஸ். ஸோ இவங்களுடைய மெயின் ஃபங்க்ஷன் என்னென்னா ஏதாவது பாலிசி, இந்த ஷெட்யூல்டு காஸ்ட் இவங்களுக்காக ஏதாவது பாலிசி கொண்டு வரும்போது அதில் அட்வைஸ் கொடுப்பாங்க. ஸோ என்ன மாதிரிலாம் அதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் கொடுக்கக்கூடிய ஒர்க்கை வந்து இவங்க பண்ணுவாங்க. அதே மாதிரி ஆனுவல் ரிப்போர்ட் டு பிரசிடென்ட்டுக்கு ஆனுவல் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அவர் வந்து சப்போஸ் அந்த ரிப்போர்ட் வந்து ஏதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் ரிலேட்டடாக இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து அந்த கவர்னருக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுவார். அந்த கவர்னர் சட்டமன்றங்களில் அந்த ரிப்போர்ட்டை வந்து கொண்டு வந்து கொடுப்பாரு. இது வந்து ரொம்ப முக்கியமானது. நேஷ்னல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்டு காஸ்ட். ஸோ இது வந்து 89th அமெண்ட்மெண்ட் 2003 தான் வந்து இது வந்து ரெண்டாக வந்து பிரிக்கிறோம். ஸோ நேஷ்னல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்னு. அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா SC/ST. ஸோ இது ரெண்டுக்குமே வந்து ஒரே ஆணையம் தான் இருந்தது. அப்போ இருக்கும்போது சேர்மன் யாருன்னா SH ராம்தன். ஸோ இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு சேர்மன். ஸோ 1990 கொண்டு வரப்பட்டப்போ இருந்த முதல் சேர்மன் SH ராம்தன். அதுக்கப்புறம் அந்த கம்பைனாக இருந்தப்போ கடைசி சேர்மன் விஜய் சோங்கர் சாஸ்திரி. அதுக்கப்புறம் 19 February 2004 இது வந்து தனியாக ஃபங்க்ஷனாக இருக்கும் நேஷ்னல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்டு காஸ்ட். அப்போ இதனுடைய ஃபஸ்ட்டு சேர்மன் யாருன்னா சூரஜ் பான். ஸோ இவர் தான் வந்து தனியாக உருவாக்கப்பட்டதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு சேர்மன். இப்போ இருக்கக்கூடிய சேர்மன் வந்து விஜய் சம்ப்ளா. இவர் வந்து 6th சேர்மன். இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடியவர் 6வது விஜய் சம்ப்ளா. அடுத்து வைஸ் சேர்மன், ஃபஸ்ட்டு வைஸ் சேர்மன் ஃபக்கீர் பாய் வகேலா. இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு வைஸ் சேர்மன். இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய வைஸ் சேர்மன் 6th அருண் ஹால்டர். இவர் வந்து இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய வைஸ் சேர்மன். ஸோ இது மட்டும் என்ன வச்சுக்கோங்க, விஜய் சம்ப்ளா, வைஸ் சேர்மன் அருண் ஹால்டர். அடுத்தது நேஷ்னல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் ட்ரைப், ஸோ NCST. இதுக்கான ஆர்டிகல் 338A.
89th அமெண்ட்மெண்ட் 2003 வந்து பிரிக்கப்பட்டிருக்கும். நடைமுறைக்கு வந்தது 19 February 2004. ஸோ இதுக்குன்னு வந்து செப்பரேட்டாக வந்து ஒரு மினிஸ்ட்ரியே இருக்குது, யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ், மோட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து 99ல் வந்து கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், ஸோ இவங்க தான் வந்து இந்த எஸ்டிக்கான ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து கோஆர்டினேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் 99ல் மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ்னு ஒரு செப்பரேட் யூனியன் மினிஸ்ட்ரி வந்து கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. இவங்களுடைய இந்த அமைப்பினுடைய காம்போசிஷன் பார்த்தோம்னா 1+1+3. ஸோ அப்பாயின்ட் பண்ணக்கூடிய ஒரு பிரசிடெண்ட் தான், ஒரு சேர்மன், ஒரு வைஸ் சேர்மன், 3 மெம்பர் இருப்பாங்க. மொத்தம் 5 பேரையும் அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடியவர் பிரசிடெண்ட். இப்போது இவங்களுடைய டேர்ம், பதவி காலம், அதை வந்து டிசைட் பண்ணக்கூடியதும் பிரசிடெண்ட் தான். பிரசிடெண்ட் வந்து எப்போனாலும் ரிமூவ் பண்ணலாம், எப்போ வேணுமோ அப்போ அப்பாயின்மெண்ட் பண்ணலாம். இல்லை அப்பாயின்மெண்ட் பண்ணாமல் ஆக்டிங் சேர்மனை கூட வந்து அவர் அப்பாயின்மெண்ட் பண்ணலாம் இன்னொருத்தர். ஸோ அதுக்கான பவர்ஸ் இருக்கக்கூடியது பிரசிடெண்ட் கிட்ட தான் இருக்குது. அதே மாதிரி நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் ட்ரைப், ஸோ இதுக்கும் வந்து ஒரு சிவில் கோர்ட்டுக்கு என்ன பவர் இருக்கோ அதே அதிகாரம் வந்து இதுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. ரைட்ஸ் ஆஃப் மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ், ஸோ அங்கே இருக்கக்கூடிய பழங்குடியினத்தவர்களுக்கு அந்த காடுகளிலிருந்து வரக்கூடிய சின்ன சின்ன ப்ரொடியூஸ், அந்த ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த உரிமைகள் வந்து பாதுகாக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது. ஸோ அதேமாதிரி சேஃப்கார்ட் மினரல் வாட்டர் ரிசோர்ஸஸ், அங்கே இருக்கக்கூடிய இதெல்லாமே வந்து அது ப்ரொடெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் பெசா ஆக்ட் 96. ஸோ அந்த பெசா ஆக்ட் அப்படிங்கிறது என்னென்னா பஞ்சாயத்து ராஜ் கொண்டு வந்தப்போ அந்த ஷெட்யூல்டு ஏரியாஸ் அண்ட் ட்ரைபல் ஏரியாஸ், இது வந்து அந்த பஞ்சாயத்து ராஜ் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. ஸோ அங்கே வந்து தனியாக அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்ருக்கும். ஸோ இப்போ அவங்களுக்கும் வந்து இந்த பஞ்சாயத்து ராஜ் எக்ஸ்டென்ஷன் பண்ணி கொண்டு வரப்பட்ட ஒரு ஆக்ட் தான் பெசா ஆக்ட் 96, பஞ்சாயத் எக்ஸ்டென்ஷன் டு ஷெட்யூல்டு ஏரியாஸ் ஆக்ட். ஸோ இந்த ஷெட்யூல்டு ஏரியாஸ் எல்லாமே 5th ஷெட்யூலில் வந்து சொல்லப்பட்டிருக்கும். ஷெட்யூல்டு ஏரியாஸ் மொத்தம் 10 ஸ்டேட்ஸில் இருக்கும் ஷெட்யூல்டு ஏரியாஸ் அப்படிங்கிறது. அதே மாதிரி ட்ரைபல் ஏரியாஸ், ஸோ 10 ஷெட்யூல்டு ட்ரைபல் ஏரியாஸ் எங்கே இருக்குன்னா 4 மாநிலங்களில் இருக்கும். ஸோ அது வந்து ATM ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம். மொத்தம் 4 ஸ்டேட்டில் 10 ஷெட்யூல்டு ட்ரைபல் ஏரியாஸ் வந்து இருக்குது. அது வந்து என்னென்னா அஸ்ஸாம், திரிபுரா, மிசோரம், மேகாலயா. ஸோ அஸ்ஸாமில் 3, திரிபுராவில் ஒரே ஒரு ட்ரைபல் ஏரியா, மிசோரம் 3, மேகாலயாவில் 3, மொத்தம் 10 ட்ரைபல் ஏரியாஸ் இந்த 4 மாநிலங்களில் இருக்குது. ஸோ இந்த மாநிலங்களுக்கு அந்த பெசா ஆக்டை வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டியும் இந்த NCSTக்கு தான் இருக்குது. ஃபேக்ட்ஸ்னா சேர்மன். ஸோ NCSTயோட ஃபஸ்ட்டு சேர்மன் வந்து கன்வர் சிங். ஸோ ஃபஸ்ட்டு சேர்மன் கன்வர் சிங். இப்போ இருக்கக்கூடியவர் ஹர்ஷ் சௌஹான். இவர் வந்து 6வது சேர்மன். ஸோ 6th சேர்மன் இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடியவர் ஹர்ஷ் சௌஹான். ஸோ ஃபஸ்ட்டு சேர்மன் கன்வர் சிங், இப்போ 6th இருக்கக்கூடியவர் ஹர்ஷ் சௌஹான். அடுத்து NCBC. ஸோ NCBCங்கிறது நேஷ்னல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ். ஸோ இதுக்கு வந்து ஒரு ஆர்டிக்கல் வந்து 338B. ஸோ கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுத்தது 102nd அமெண்ட்மெண்ட்டு 2018, 102வது சட்ட திருத்தம் 2018 இந்த ஆர்டிக்கல் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. 338B ஃபார் செப்பரேட் நேஷ்னல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ். பட் இது உருவாக்கப்பட்டது 93ல். ஆக்ட் வந்து NCBC ஆக்ட் மூலமாக 93ல் உருவாக்கப்பட்டிருக்கும். கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுத்தது 2018. இது வந்து இந்த அமைப்பு உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி டைரெக்ஷன்ஸ் கொடுத்தது மண்டல் கேஸில் வந்து சொல்லியிருப்பாங்க. மண்டல் கேஸ் 92. இதை வந்து என்னென்னு சொல்லுவோம்னா இந்திராசானை கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். மண்டல் கேஸு, அதாவது இந்திராசானை கேஸில் 50% வந்து ரிசர்வேஷன் எக்ஸிட் பண்ணக்கூடாது சொல்லி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் மண்டல் கேஸுன்னு சொல்கிறோம். இந்த கேஸோடைய டைரெக்ஷன் படி தான் நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. ஆர்டிகல் 342A வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. 342A வந்து என்ன சொல்லணும்னா, ஒரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அந்த சோசியலி அண்ட் எஜுகேஷ்னலி பேக்வர்ட் கிளாஸஸ் வந்து டிட்டர்மின் பண்ணக்கூடிய பவர் வந்து பிரசிடெண்ட்டுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ அதுதான் வந்து ஆர்டிகல் 342A. இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் நினச்சா நீங்கள் பேக்வர்ட் கிளாஸ் அப்படின்னு வந்து நோட்டிஃபை பண்ண முடியாது. அதுக்கான பவர் வந்து பிரசிடெண்ட் கிட்ட தான் இருக்குது அண்டர் ஆர்டிகல் 342A. NCBCயோட காம்போசிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் 5 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ 5 மெம்பர்ஸ் 1+1+3 அப்பாயின்ட் பண்ணக்கூடியவர் பிரசிடெண்ட் தான் அப்பாயின்ட் பண்ணுறாரு. ஒரு சேர்மன், ஒரு வைஸ் சேர்மன், 3 மெம்பர்ஸ் இருப்பாங்க. டோட்டலாக 5 பேர். மொத்தம் 5 பேரையும் அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடியவர் பிரசிடெண்ட். ஸோ NCSC, NCST, NCBC மொத்தம் இது 3மே பார்த்தோம்னா 5 மெம்பர் இருக்காங்க. 5 மெம்பரையும் அப்பாயின்ட் பண்ணக்கூடியவர் பிரசிடெண்ட் தான் வந்து அப்பாயின்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. அடுத்து NCBCயோட டேர்ம். ஸோ உங்களுடைய பதவிக்காலம் வந்து 3 வருஷம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுடைய பதவிக்காலம் வந்து 3 இயர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
இதுக்கு முன்னாடி 93 ஆக்ட் மூலமாக தான் இந்த என்சிபிசி வந்து உருவாக்கப்பட்டது. ஸோ 2018 என்சிபிசி ஆக்ட் வந்து கொண்டு வரப்பட்டப்போ இந்த 93 ஆக்டை வந்து அது வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து ஸ்க்ராப் ஆகிட்டு இப்போது கரண்ட்டில் என்சிபிசி ஆக்ட் 2018 தான் நடைமுறையில் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு சேர்மன், என்சிபிசியோட ஃபஸ்ட்டு சேர்மன் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு சேர்மன் யாருன்னா ஆர்என் பிரசாத். ஸோ இவர் தான் வந்து என்சிபிசி, நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸோடைய ஃபஸ்ட்டு சேர்மன் ஆர்என் பிரசாத். இப்போ இருக்கக்கூடியவர் 8வது சேர்மன் பகவான்லால் சஹானி. ஸோ இவர் தான் வந்து இப்போ இருக்கக்கூடிய சேர்மன் 8th சேர்மன் பகவான்லால் சஹானி. அதேமாரி வைஸ் சேர்மன், ஃபஸ்ட்டு வைஸ் சேர்மன் PS கிருஷ்ணன். இப்போ இருக்கக்கூடியவர் லோகேஷ்குமார் பிரஜாபதி. ஸோ இப்போ இருக்கக்கூடிய வைஸ் சேர்மன் லோகேஷ்குமார் பிரஜாபதி. இப்போ இருக்கக்கூடிய சேர்மன் பகவான்லால் சஹானி. ஓகே, இந்த கிளாஸ் வந்து இதோட நம்ம க்ளோஸ் பண்ணிப்போம். ஸோ ரிமைனிங் வந்து நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.